நமஸ்காரம் அன்பர்களே. இன்று குருகடாட்சம் பகுதியில் முதலில் விஷ்ணு புராணத்தில் இந்திரனால் சொல்லப்பட்ட மகாலட்சுமியின் திருவதார கதையை பற்றி முதலில் பார்ப்போம். சகல உலகத்திற்கும் தாயாராய் திருப்பார்கடலில் திரவதாரம் செய்தவளாய் மலர்ந்த தாமரையை போன்ற திருக்கண்களை உடையவளாய் திருமாலின் திருமார்பில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீதேவிக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். தாமரை மலரில் விற்றிருந்து தாமரை மலரை திருக்கையில் தரித்து தாமரை மலர் போன்ற திருவிழிகளுடன் தாமரை மலரையொத்த திருமுக மண்டலம் உள்ளவளும் உந்தி தாமரை பூத்தவனின் திருவுள்ளத்திற்கு உகந்தவளுமான ஸ்ரீதேவியை செவிக்கிறேன். உலகங்களை தூய்மை செய்து அருள்கின்ற தாயே, சித்தியும் சுவாகியும் கதியும் சோதியும் சந்தியும் ராத்திரியும் பிரேமையும் மேதையும் ஸ்ருத்தையும் சரஸ்வதியும் எல்லாம் நீயே. சகல மங்கள ஸ்வரூபிணியான தாயே, யஜ்ஞவித்யை என்கின்ற கர்மமீமாம்சையும் மகாவித்யை என்கின்ற இந்திரஜால வித்தையும் துக்கிய வித்தை என்கின்ற வேதாந்த வித்தையும் நீயே. தர்க்க வித்தையும் வேத வித்தையும் கிருஷிகோரக்ஷண வாணிப வித்தையும் தண்டனீவ வித்தையும் நீயே. இவ்விதம் சாந்தங்களாகவும் அசாந்தங்களாகவும் இருக்கிற உலகங்களை கொண்டு 3 உலகங்கர உருவங்களையும் நீயே நிறைந்திருக்கிறாய். தாயே, சகல யஜ்ஞஸ்வரூபனாகவும் மகாயோகிகளுக்கும் தியானத்தை அறியத்தக்க தேவதேவனுமான கதாதரனின் திருமேனில் உன்னை தவிர வேறு யார்தான் வீற்றிருக்க முடியும்? உலக மாதாவே, உன் கடாட்சம் பெற்றவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அதிகாரமும் சத்ரு வெற்றியும் சுகமும் கிடைப்பது அரிதல்ல. பிராட்டியே, சகல பிரபஞ்சத்துக்கும் நீயே அன்னை, தேவதேவனான நாராயணனே தந்தை. தாயே, நீங்கள் இருவரும் சேர்ந்தே சராச்சர சுரூபமான இந்த பிரபஞ்சம் எல்லாம் வியாபித்திருக்கிறீர்கள். ஸ்ரீ விஷ்ணுவின் திருமார்பில் விற்றிருக்கும் தாயே, அடியங்களது புத்திரமித்திர வர்க்கங்களையும் பசுக்களையும் பூஷணங்களையும் ஒரு நாளும் பிரியாதிருந்திட வேண்டும். நிர்மலையான தாயே, உன் கடாட்சம் தரமானால் மக்கள் சௌசீல மகாகுணங்களும் தனதானியமும் இல்லாமல் போவார்கள். குணக்குறையுடையவரே ஆனாலும் உன் கடாட்சம் பெற்றவர்கள் எல்லா சௌபாகியங்களையும் பெற்று பிரபுக்களாக வாழ்வார்கள். ஸ்ரீ விஷ்ணுவல்லபையான தாயே, உன் கருணைக்கு பாத்திரமானவனே குணவான் புண்ணியவான் புத்திமான் சூரன் பராக்கிரமசாலியாவான். ஜகத்தை எல்லாம் வளர்க்கும் தாயே, நீ வெறுத்தால் ஒருவனுடைய வாய்மை சமதர்மம் முதலிய சற்குணங்களும் துர்குணங்களாகிவிடும். உனது திருக்கல்யாண குணங்களை 4 பிரம்மனாலும் துதிக்க இயலாதே. அப்படி இருக்க அடியேன் எப்படி புகழ்வேன்? ஆயினும் தாயே, கருணை கூர்ந்து எம்மை விட்டுவிடாமல் காத்துள்ள வேண்டும். லக்ஷ்மி நாராயணாய நமக. இந்த ஸ்லோகத்தை கேட்டாலும் படித்தாலும் அந்த இல்லத்துல மகாலட்சுமியானவள் என்றும் அமர்ந்திருப்பாள் என்பது ஐதீகம். ஆமா, இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் ஏன் சொன்னேன்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லட்சுமியுடைய ஒரு அவதாரமான ருக்மிணி கல்யாணம். ருக்மிணி கல்யாணத்தை பற்றி திருமதி சித்ரா அவர்கள் இன்று விவரிக்க உள்ளார். கேட்போமா? ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் விகடநாத்தார்த்தியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாராப்யாம் நாதயாம நமஸ்தேமாம் அஸ்தமாச்சாரி பர்யக்தம் வந்தே குரு பரம்பராம். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்கியதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மன்னிகைநேர் நானாவித பூஷிதாம் வார்ச்சதே பங்கஜ பக்தநித்யாம் சதா சக்தி சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதராம் சுககந்த மால்யசோபே பகவதி ஹரிவல்லபே மனுஜ திருப்புவன பூதகரி பிரசீத்திய முகம். இப்போ ஸ்ரீமத் பாகவத்லேருந்து தியான ஸ்லோகம் பார்க்குறான். நிகம கல்பதோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தம் ரவஸ்யுதம் பிபித பாகவதம் ரசமாலயம் முகிரகோ ரசிகா புரி பாவுகாக நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ருக்மிணி கல்யாணம். இதுக்கும் குரு கடாட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாத என்னோட விஸ்வசகஸ் நம்ம குரூப்பில் நான் ஏகாதேசி அன்னைக்கு சொல்கிறது வழக்கம். இந்த வாட்டி சொல்லும்பொழுது எல்லோரும் இது யூடியூப்பில் தான் போடுங்க, நான் கேட்க முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால தான் இதை எடுத்து நான் சொல்கிறேன். ருக்மிணி கல்யாணத்தில் குரு கடாட்சம் என்ன சம்பந்தம்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. நம்ம பார்க்கலாம். இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. இது கேட்டால் எல்லா மங்களமும் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை, பிரத்யட்சமான சத்தியம். இது எப்போ கேட்குறது அப்படின்னு சொன்னால், சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட பரிஷத் கேட்குறாரு. எப்படி நம்ம கிருஷ்ணர் ராட்சச விவாகம் பண்ணிட்டாரு ருக்மிணியை அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே நம்ம சுகபிரம்ம ரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த அச்சு பிச்சுன்னு கொஷின் கேட்டால் தான் சொல்கிறதுக்கு விருப்பாக இருக்கும். பகவானை பற்றி கேட்டால் சொல்கிறதுக்கு என்ன கஷ்டமா? கரும்பு தின்ன கூலி வேணுமா இல்லையா? பெருமாளை பற்றி, அவரை வைபவத்தை பற்றி சொல்லுங்கள், அவர் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கன்னு இதில் 2 in 1 மகாலட்சுமி வரா இல்லை ருக்மிணி அவதாரத்தில். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். பெருமாளை பற்றி யார் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து கேட்குறாளோ பெருமாள்
காது வழியாக போய் மனசில் அப்படியே பட்டுன்னு உட்காந்துருவாங்க அப்படின்னு நம்ம சுகபர பரிஷியை சொல்கிறாரு. சரி, இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது இந்த கதைன்னா, பீஷ்மகர் அப்படின்ற ஒரு ராஜா விதர்ப்ப தேசத்தில் இருக்கார். விதர்ப்பம் அப்படிங்கிறது இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம நாக்பூர் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேசம் தான். அந்த தேசத்தில் அந்த அவருக்கு அந்த விதர்ப்ப ராஜாவோட பேர் வந்து பீஷ்மகன் அப்படின்னு பேர். அவருக்கு வந்து மொத்தம் 5 பையன், கடைசியாக ஒரே ஒரு குட்டி பொண்ணு. யார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பையன் வந்து ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி, அப்புறம் அவனோட தம்பி. எல்லாத்துக்கு மேலே ருக்மணி. யார்? மகாலட்சுமி. எல்லாரும் வந்து பையன் பார்த்தா போறணுடுவா, இதுக்கு பொண்ணு அப்படின்னு. இல்லை, பொண்ணு எவ்வளோ அவசியம்னா 2 குலத்தையும் உத்தாரணம் பண்ணுறவன்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு. பெண் குழந்தையை பார்த்தா சாதாரணமாக என்னென்னா, பிறந்தாதுக்கும் அதனால பெருமை, புகுந்த வீட்டுக்கு பெருமை. என்றைக்கும் பாருங்கள், பித்ருகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது மாதா வழியும் சொல்லி சேர்த்து தான் சொல்லுவாள் இல்லையா? ஸோ மாதா வழி சொன்னால் பாருங்கள், அவர்களோட பித்ருக்களும் கரையேறிடுவா. அப்படின்னால பெண்கள் வீட்டுக்கு ரொம்ப அவசியம். எல்லாம் பொண்ணு வேண்டாம்னு நினைக்கவே கூடாது. பொண்ணு அப்படிங்கிறது எப்படின்னா, அது பெற்றவாளுக்கு தான் தெரியும். பெண் குழந்தைகளே ஒரு அன்போட அடையாளம் இல்லையா? அன்பு அப்படின்னாலே அது பெண் குழந்தைங்க தான். ஆம்பளை பசங்க இல்லைன்னு சொல்ல வரல, பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்பேற்பட்டவர் 5 போகிறோம் அப்படின்றதால மகாலட்சுமி சோஸ்திரம் பண்ணி மகாலட்சுமியோட விரதம் இருந்து பெரும் பூஜை பண்ணி நம்ம ருக்மணி அம்மாவை பெற்றெடுத்த, அதுக்கு ருக்மணின்னு பேர் பெற்றார். அது சாக்ஷாத் வேறு யாரும் இல்லை, நம்ம மகாலட்சுமி தான். அந்த காலத்தில் பெண்கள் எப்படி வளர்க்குறான்னு பாருங்கள். சத்சங்கம் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நமக்கு இப்போ தெரியாது, கஷ்டம்னு வரும்போது தலையை பிச்சுக்கிற மாதிரி கஷ்டம்லாம் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரியே இருக்கும். உட்கார முடியாது, அப்படின்னா ஒரு சில கஷ்டம் வரும். எதுவுமே பிடிக்காது, டிப்ரெஷன் சொல்லலையே, அந்த மாதிரி லெவலெல்லாம். அதுக்கு என்ன மருந்துன்னா, எங்கேயுமே போக வேண்டாம், ஸ்ரீமத் பாகவதம் புக்கு எடுத்து படித்தா போதும். உண்மையிலே சொல்கிறேன், அதை படிச்சிங்கன்னா அந்த டிப்ரெஷனில் எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியாது நாளடைவில். அல்லது உங்களால் படிக்க முடியலன்னா, எத்தனையோ மகானுபவர்கள் பிரவச்சனம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ மகான், வேலுக்குடி சுவாமிகள், கிருஷ்ண பிரேம சுவாமிகள், பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதர், பல மகான்கள் அதை பாகவதம் வந்து பண்ணியிருக்கா. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், 7 நாள் உட்காந்து மோசம் டிப்ரெஷன்லாம் ஓடியே போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைகள், பெண் குழந்தை ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சரி சவாலான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவள் வந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டில் இருக்கிறவளே நல்லா குழந்தையாக இருந்துருவா. அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பாவோட பொண்ணு, அம்மாவோட செல்லம், இப்படின்னே இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகி போனால் புது சேலஞ்சிங் லைஃப் தான். ஆயிரம் சொன்னாலும் சரி, அது தெரிஞ்ச இடத்துல பொண்ணை கொடுத்தாலும் சரி, தெரியாத இடத்துல கொடுத்தாலும் சரி, சேலஞ்சிங் லைஃப் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவள் எப்படி படுக்கப்படுத்தணும் அந்த குழந்தைகளை. நான் இந்த மாதிரி தான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பிரவச்சனம்லாம் கேட்க போனோம். சாக்ஷாத் மகாலட்சுமி பிரவச்சனம் கேட்டிருக்கா. அப்போ அந்தணர்களெலாம் கூப்பிட்டு பிரவச்சனம்லாம் சொல்லுவார் அவள் அப்பா. அப்போ வந்து அதே ஒரு அவளோட அதிர்ஷ்டம் பாருங்கள், அதிர்ஷ்டம் இல்லை, எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். கிருஷ்ணரும் பிறந்திருக்காரு துவாரகால. அப்போ பிறகும் அந்த பிரவச்சனம் பண்ணுறவாலாம் சொல்லுவாள், கிருஷ்ணர் இப்படி பண்ணுறாரு, கோவில் கிட்ட எவ்வளோ அழகாக ஆசைப்படுறாரு, எல்லாரும் எப்படி ஒரு மாதிரி வீராக இருக்காரு, எவ்வளோ அழகு, எத்தனை லீலைகள். இந்த சின்ன வயசுலேயே பூதனா, சகடாச்சுரன், இந்த அத்தனாசுரன் வந்துடுற திருடாபத்திரம், அத்தனை பேரும் இந்த குழந்தை அப்படி பண்ணிடுதான் சின்ன வயசுலேயே. இதை பார்த்தாலே இப்போ எல்லாரும் மூக்கிச்சு போயிடுறாரு. அவர் புல்லாங்குழல் வசிச்சு ஆகாஹாஹா இப்படி இருக்கும். அவருக்கு கஷ்டமே இல்லாத ஒரு ஆனந்தமயமானவர். அவர் மட்டும் ஆனந்தமயமாக, அவர் வேண்டவாளுக்கும் ஆனந்தமயம் தான். இப்படி சத்சங்கத்தில் கிருஷ்ணரோட பெருமையை சொல்ல இவா 2 பேரும் என்ன வேறையா பார்க்கடல்லேருந்து ஒன்றா இருக்கிறவா தானே, வைகுண்ட வாசா தானே 2 பேரும். இவருக்கு இன்னும் ரொம்ப ஆசை வந்துடுது, கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிகிட்டே ஆகணும்னு சொல்லி. அப்பா கிட்ட கூட சொல்கிறார், அப்பா நான் பண்ணிக்கணுப்பான்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அந்த ருக்மி அப்படின்ற ஒரு பையனோட ஒரு ஆதிக்கம் தான் இருந்தது அந்த ராஜ்யத்தில். சரி, அந்த பையன் நல்லா தான் இருக்கும்னு பார்த்தா அது சத்சங்கம் சரியில்லை. அவரோட ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணரோட விரோதி தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. யார் அப்படின்னு சொன்னால், தேசி ராஜா சிசுபாலன், ஜராசந்தன், விதூரன், அந்த மாதிரி அந்த விதூரகன், அந்த மாதிரி எல்லாமே ஒரு அசத்தான ஒரு கும்பல் தான் நம்ம அவருக்கு. யாருக்கு? அந்த ருக்மியோட ஃப்ரெண்டு. அதனால ருக்மிக்கு ஒரு ஆசை, சிசுபாலன் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் பாருங்க, பாவம் ருக்மணிக்கு தெரியாது. 2 நாளுக்கு முன்னாடி தோழி வந்து சொல்லி தான் தெரியும், நீ சிசுபாலனா கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, ஏற்பாடு நடந்துட்டு இருக்கோம். தோழி மூலியமாக கேள்விப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஐயோ என்னோட கனவெல்லாம் போயிடுத்தே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி
ரொம்ப வருத்தப்படும் பொழுது அப்போ தெரிஞ்சவர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. யார்? ஒரு அந்தனருக்கு அதுக்கு அவர் வந்து பாகவத விதியன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 2 பிறப்பாளர்னு அர்த்தம். என்றைக்குமே பறவைகளுக்கு 2 பிறப்பு இருக்கும். ஏன்னா அதுங்க முட்டை நேர்ந்து குஞ்சு. அதே மாதிரி பிராமணா பூனல் போட்டதுக்கப்புறம், பூனல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸ்காரம், பூனல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு இல்லையா வர்ணாசிரம தர்மம் மாறுறது. ஸோ 2 பிறப்பாளர்கள் பிராமணாலும் பறவையும். அதனால் நம்ம கருட பகவான் சாட்சாத்து அவர் தான் வராரு. லெட்டர் கொடுத்து அனுப்புகிறா. லெட்டர் இல்லை, அவர் மனசையே கொடுத்து அனுப்புகிறா. பாருங்க, இங்கே அவர் இருக்கிறது நாக்பூர் இல்லையா, ஆனால் கிருஷ்ணர் இருக்கிறது துவாரகை. நம்மளை மாதிரி ஒரு ஆசாமியாக இருந்தால் எப்படி போக முடியும்? ஒரு மாதம் கூட ஆகும். நான் தானே தேரில் போனாலே 1.5 வாரம் ஆகும். ஆனால் இவளுக்கு கல்யாணம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன், இக்கட்டான பொசிஷன். இப்படி போனால் தான் பிடிக்க முடியும். அதுக்கு யார்? கருடன் தான். கருட ஆழ்வார் பிரபாவதி சொல்லணுமா? பெருமாள் கருட ஆழ்வார் பெரிய திருவடியாச்சே. பெருமாள் சங்கல்பம் என்ன பண்ணுறாலும் அதை கருடன் நடத்தி காமிக்கிறார். பெருமாளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வழி இருக்குது. கருட ஸ்லோகம்னா கூட சொன்னால் கூட சரி, இது கூட வந்து பெருமாளை ரொம்ப இருத்துடுமா. ஏன்னா கருடனை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்குன்னு காத்துட்டு இருக்கிறவரில் சின்ன திருவடி அப்படிங்கிறது நம்ம ஆஞ்சநேயர், பெரிய திருவடி என்பது கருட பகவான். இதில் கருட பகவான் தான் வராரு. அந்தனரா தன்னோட மனசையே கொடுத்து அனுப்புகிறார். போகிறாரு, உடனே அடைஞ்சிட்டாரு. பகவதத்தை ரொம்ப சீக்கிரம் போயிட்டான் இருக்கு, நிமிஷ கணக்கில் போயிட்டான் இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரினா இல்லையே, அவளை மனோகாரங்கள் இல்லையா, மனசு பக்கத்தில் அவள் போயிடுவா. அப்போது நம்ம கிருஷ்ணர் வந்து விசாரிக்கிறார். ஒன்றுமே தெரியாத மாதிரி வாங்கோ எங்கேருந்து வரையல் சௌக்கியமெல்லாம் கேட்குறாரு. அம்மா விதர்பதேசிலேருந்து வரேன், ருக்மணிக்கிட்டேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் தெரியும் அவருக்கு, இந்த கூட தெரியாத மாதிரி அவருக்கு எல்லாம் உணவெல்லாம் அழிச்சிட்டு அவருக்கு பிராமணர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து விசாரிக்கிறாரு. அப்போ வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இல்லை ருக்மணி வந்து என்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்கிறார். கொடுக்கும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி, எனக்கு வேணா நீயே படி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சுவாமி, இது ஒரு லவ் லெட்ரு அப்படின்னு, நீயே படின்றாரு. அதாவது லெட்டர் வந்து எழுதணும்ல, முதல்ல யார் ப்ரமோட்டர்னால் நம்ம ருக்மணி அம்மா தான். இந்த அச்சு பிச்சுன்னு அது காதல் கடிதம் வசூல் எழுதும், காதல் கூட வராது போயிடும். அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது இல்லையா. நம்ம லெட்டர் எழுதினா நச்சுன்னு போய் அடுத்த வாக்கிட்ட போய் எப்படி போய் சேரணுமோ, எப்படி சேரணும் அப்படிங்கிறத நம்ம ருக்மணி அம்மா கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோகமே பாருங்கள். श्रुत्वा गुणान् भुवनसुन्दर शृण्वतां ते निर्विश्य कर्णविवरैर्हरदोङ्गतापं रूपं तृसां तृसिमतागिलार्थलाभं त्वयि अच्युता विशति सिद्धमपत्रपं मे. எல்லாருக்கும் நீங்கள் தான் அழகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் மேலோட்டமான அழகு ஒரு அழகா? எல்லாம் அழகாக இருக்கும் இல்லையா. ஒரு சில பேர் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசவே முடியாது. ஒரு சில பேர் நன்னா பேசுவா, ஆனால் பார்க்க நன்னா இருக்க மாட்டா. இந்த மாதிரி கர்வம். ஒரு சில பேர் பார்க்கவும் நன்னா இருப்பா, பேசுவோம், கர்வம் ரொம்ப மமதை ஜாஸ்தியாக இருக்கும். அதில் கொஞ்சம் பேசினாலே அவள் கர்வம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய குற்றங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயும் அவரே தான் அழகு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நல்லவர். காதால் கேட்குறவா கிட்ட கிருஷ்ணரை பற்றி யார் காதால் கேட்டால் மனசுக்குள்ளே போய் ஜம்முன்னு போய் உட்காந்துப்பாராம். அதுக்கப்புறம் என்ன, துன்பம் அப்படிங்கிறதே கிடையாது அவர்கிட்ட, துன்பமே இல்லாதவர். அவரோட அழகு வந்து நம்மள மாதிரி கண்ணு படைச்ச வாழ்க்கையில் ஒரு பெரிய விருந்து. அறம், பொருள், வீடு, இன்பம் எல்லா பேரையும் அளிக்க வந்தது. கஷ்டம் முதல்ல, துக்கமே இருக்காது. துக்கம் இல்லைன்னா என்ன, இவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எல்லாத்துக்கும் துக்கப்பட்டுட்டு, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு, இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ, நம்ம கதி என்ன, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தால் நமக்கே பிடிக்காது வரும். அப்படிதான் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான், ஐம் வெரி ஹாப்பி சோல், நான் கிரேட் சோல் அப்படின்னு நினைக்கணும்ல. எனக்கு பெருமாள் இருக்கார் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு நிம்மதியாக கழிக்க முடியும். அது எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கதை கேட்டாலும் சொன்னாலும் தான் முடியும். இந்த மாதிரி சொல்கிறாரு. ஒரு அழகான மேனி, அவரோட அழகான திருமேனி என்ன பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக சாமானியமே பெண்களுக்கு ரொம்ப வெட்கம் ஜாஸ்தி. அதுவும் மகாராணி நம்ம ருக்மணி மாதிரி ஒரு அழகு தேவதை இளவரசிக்கெல்லாம் எவ்வளோ வெக்கமாக இருக்கும். சொல்கிறா, பெண்பட்ட எனக்கு வெக்கத்தையே விட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஆடவ குலத்திலேயே நீங்கள் தான்ப்பா அழகு. எல்லா ஜீவராசிகளோட மனமும் உங்களை நினச்சாதான் மகிழ்ச்சியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நல்ல குடிப்பிறப்பு, நல்ல ஒழுக்கம், அழகு, வித்யை, இளமை, செல்வம், பெருமை, அத்தனையும் நீங்கள் தான் பெரியவராக இருக்கீங்க. இவ்வாறு விளங்குகின்ற நீங்கள் வந்து உங்களை அனுபவிச்சவா உங்களை லவ் பண்ணாத எப்படி இருப்பான்?
இல்லையா? ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு, அவள் ரொம்ப நல்லவா, நம்மளை கைவிடவே மாட்டா, அவ்வளோ அன்பாக இருக்கா, நமக்காக அவள் எந்த வேணா செய்வா அப்படின்ற ஒருத்தர்கிட்ட காதல் வராது என்ன வரும்? சொல்கிறா, அப்பேற்பட்ட உங்களை காதலிக்காதவனா யார் அப்படின்னு கேட்குறேன். அதனால தான் நான் உங்களை கணவராகவே வெறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் வந்து நான் வந்து உங்களோட உடமை, இதை பாருங்கள், என்ன நீங்கள் மனைவியை ஏற்றுட்டே ஆகணும். செந்தாமரை கண்ணா, ஒரு சிங்கத்துக்குன்னு இருக்கிற உணவை ஒரு குள்ள நெறி எடுத்துகிட்டு போகலாமா? அதே மாதிரி நான் சிங்கமான உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஜென்மம், என்ன போய் இந்த சிசுபாலன்ற நிறைய எடுத்துகிட்டு போகலாமா? அதுக்கப்புறம் நான் வந்து பரப்பேற ஜென்மங்களை வந்து கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, அதுக்கப்புறம் கர்மா, அக்னி ஹோத்திரம், வேள்வி, இஷ்ட தெய்வத்தை பூஜை, புண்ணிய நதி நீராடுதல் அப்படின்ற நியமங்கள், விரதம், தேவர்கள், அந்தரனர், ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாருக்கும் பணிவிட நான் நல்லா செஞ்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீமன் நாராயணனை முறைப்படி நான் பூஜை பண்ணிட்டு இருந்தா, கண்டிப்பாக இப்படிலாம் புண்ணியம் பண்ணணும். பாருங்க, வாழற காலத்தில் இதெல்லாம் பண்ணணும். தானம், தர்மம், குணம் வெட்டுறது, கல்யாணம், பணம் கொடுக்கறது, சும்மா சம்பாதிச்சு பேங்க்கில் போட்டு அது குட்டி போட்டு வீடு வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் எதையுமே நம்ம எங்கேயாவது எடுத்துன்னு போக முடியல. ட்ரெஸ்ஸு கூட போட்டு அனுப்ப மாட்டோம், நல்ல ட்ரெஸ்லாம் அது கூட யாராவது எடுத்துட்டுருவா. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இருக்கோம். எவ்வளோ சேர்த்து வச்சாலுமே அது நமக்கு கிடையவே கிடையாது, நம்ம ஒன்றுமே இல்லாததான் போகணும். அதனால் அது பின்னாடியும் பணமும் அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணம் சம்பாதிச்சு நல்ல விஷயத்தை தலைவழிக்கணும். இந்த மாதிரி கோவில் கட்டுறாளா கொடுங்க, கொலை வெட்டுறாளா கொடுங்க, கல்யாணம்னு சொல்கிறாலோ கஞ்சத்தானம் இல்லாத கொடுங்க, இந்த மாதிரி அன்னதானமா உடனே கொடுங்க. இது இப்படின்னு நம்ம கொடுத்தா அந்த பணம் வந்து மறுபடியும் நம்ம போகும்போது அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். பணத்தை எடுத்துன்னு போக மாட்டேதுன்னு யார் சொன்னா? கண்டிப்பாக எடுத்துன்னு போகலாம். எப்போ எடுத்துன்னு போகலாம்னா, நம்ம இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம் நம்மளோட புண்ணியமாக கூட வரும் இல்லையா? அவள் சொல்கிறேன், இத்தனையும் நான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த சிசுபாலன் கிட்ட நான் மாட்டிக்க மாட்டேன், மாட்டிக்கவும் கூடாது அப்படின்றான். அதுக்கப்புறம் எவராலும் வெற்றி கொள்ளாதவரே என் பெருமாளே, இந்த நடக்கவிருக்கும் என்ற திருமணத்தில் ஒரு நாளைக்கு முன்பே நீங்கள் யாரும் அறியாத மாதிரி படைய சூழ விதர்ப்ப தேசம் வந்துடணும். இந்த சிசுபாலன் ஜராசந்தன் அவளோட பகையை ஒரு கலக்கிடணும். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற கன்னிகாதானம். ஏன் கன்னிகாதானம்னா, அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு ஆண்கள் கன்னிகாதானம் அப்படின்னு கொடுப்பா. ஏன்னா பெண்கள் அவளே ஒரு மகாலட்சுமி இல்லையா? ஸோ அவளை பெத்தவாளுக்கு தானம், கன்னிகாதானம், நிறைய செல்வங்கள் கொடுத்ததை பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வருவாள். மகாலட்சுமி ஆற்றுக்கு எப்படி வெறுப்பையோ கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் அப்படின்றது தாற்பயம். ஆனால் இந்த காலத்தில் மாறி போச்சு, பெண்கள் கிட்ட தான் எல்லாம் வாங்கிக்கிறா. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால இவ சொல்கிறா, கன்னிகாதானம் நீங்கள் எனக்கு என்ன தெரியுமா கூட உங்கள் வீரத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா, இல்லை ராட்சச முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஏன்னா ஒரு பார்த்து பண்ணுறது, காந்தர்வமனம், ராட்சச திருமணம் 2 பேருக்கு, பெண்ணுக்கும் பையனுக்கும் நல்லா ஒத்து போகும். அது அரசர்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், மிச்ச பேருக்கு கிடையாது. அப்படின்னா கவர்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது, அதுதான் ராட்சச திருமணம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படின்னு ஒன்று சொல்கிறா, இந்த பாருங்க உறவினர்கள்லாம் இருப்பாளே, நான் எப்படி வருதுன்னு கேட்க வேண்டாம், அந்த பொறுத்துக்குள்ள இருக்கும், என்னை எப்படி கூட்டின்னு வருது அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். நானே ஒரு உபாயம் சொல்கிறேன். திருமணத்துக்கு முதல் நாள் குலதேவியை வந்து வணங்கி அவளோட அருள் பெற்று புனித யாத்திரை ஒன்று நடக்கும். அப்போது அந்த புதுமண பெண்ணை வந்து அந்த புறத்துலேருந்து வெளியே பார்வதியம்மன் கோயிலுக்கு கூட்டின்னு போவா. அந்த சமயத்தில் செந்தாமரை கண்ணா, எனக்கு யாருமே ரொம்ப துணையெல்லாம் ரொம்ப இருக்க மாட்டா, பெரிய வீரர்கள்லாம் இருக்க மாட்டா, என்னோட தொழில்கள் தான் இருப்பா. அப்போ வந்து என்ன கூட்டின்னு போகலாம் அப்படின்னு வழியும் சொல்லித்தரா. அது மட்டும் கிடையாது, இது லெட்டர் எழுதி கடைசியில் பிளாக்மெயில், பிரபு நான் இந்த லெட்டர் எழுதி முடிச்சுட்டேன், இந்த லெட்டர் எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, ஏதாவது நீங்கள் சாக் சொல்லலாம். ஆனால் அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா இந்த உயிர் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, 100 ஜென்மம் எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? ஒரு ஜென்மம் பிறப்பேன், கிருஷ்ணா 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 உயிரை விட்டுடுவேன். அடுத்த ஜென்மம் எடுப்பேன், கிருஷ்ணா 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 விட்டுடுவேன். அதுக்கும் அடுத்த ஜென்மமும் எடுப்பேன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்படி தான். அதாவது லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கணும், பக்தர்களும் அந்த ஸ்ட்ராங் இருக்கணும். பெருமாளை கொஞ்சோண்டு கஷ்டம் வரும்போது ஐயா பெருமாளாவது பிள்ளையார வரும்னு சொல்லக்கூடாது. இல்லை, பொறுமையாக இருக்கணும். நமக்கு செய்யாத பெருமாள் யார் செய்வார் அப்படின்னு பக்தர்களுக்கும் அந்த விசுவாசம், தடு விசுவாசம் இருக்கணும். அந்த ருக்மணி அம்மாவுக்கும் இந்த விசுவாசம். நீங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, ஆனால் 100 ஜென்மம் எடுப்பேன், கிருஷ்ணானே சொல்லி உயிர் போய்ட்டுன்றார். எவ்வளோ அன்பு பாருங்கள். இப்படியெல்லாம் எவ்வளோ லெட்டர் எழுதினா கல்யாணம் பண்ணிக்காத யார் பண்ணுவா? இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அந்த நாள் கொடுத்ததுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு மாதிரி ஆயிடுறது.
வந்ததுக்கப்புறம் நந்தனர் கிட்ட சொல்கிறாரு, உங்களோட ருக்மணிக்கு ரொம்ப கல் நெஞ்சம் அப்படின்றாரு. அதுக்கு பிராமணன் சொல்கிறார், என்ன கல் நெஞ்சம் போங்க, இந்த லெட்டரை படிச்சுட்டு நானே வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன வருத்தப்பட்டேன் அப்படின்னா, அழுத்துட்டேன் எவ்வளோ அன்புன்னு. நீங்கள் என்னென்ன கல்லுன்னு சொல்கிறீங்களே. இல்லை நான் அப்படி சொல்லலை. எப்பவுமே நான் இவளை நினச்சி ஏதாவது எழுதணும்னு நினைக்கும் போது எனக்கு கை கல்லாம் நடுங்கும், ஒரு மாதிரி ஆகிடும், என்னால் எழுதவே முடியாது. ஆனால் உங்கள் ருக்மணி எழுதுறா, காதலை சொல்கிறா. அது மட்டும் இல்லை, நீங்கள் வரலன்னா நான் என்னென்னவோ பண்ணிப்பேன்றா. அதுவும் இல்லாத இங்கே நான் வரத்துக்கு வழி வேற சொல்கிறா. தைரியம் தானே, என்னால் முடியலையே அது அப்படின்றாரு. அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் அழகாக ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சொல்ல தைரியம் இல்லை, அவள் எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. அவள் எதையாவது நினைக்க மாட்டா, ஆனால் நினைச்சா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய பவர் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தும் தெரிகிறது. சரி, இது எப்படி இருக்குது? இவர் அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த அந்தனரோட தேர்வு ஏறி போகிறார். அப்போ பலராம சுவாமி வந்து இவர் பேசுகிறத பார்க்குறாரு, லெட்டரையும் எடுத்து பார்க்குறாரு. ஓஹோ, விதர்ப்ப தேசத்துக்கு போகிறாரு. அவெல்லாம் அந்த சிசுபாலனோட அசத்துங்களாச்சேன்னு சொல்லி இவரும் படைய தரட்டு பின்னாடியே போகிறார். அதே மாதிரி போகணும்னு எல்லாரும் வரவேற்கிறார். அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாம் அசத்தாகவே இருக்குது. யார்? சால்வன், ஜராசந்தன், தந்தவர்த்தன், விதூரன் அப்படின்னு சொல்லி அந்த அசத்துகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணர்லாம் அந்த பகைய அந்த கிருஷ்ணரும் அங்கே போகிறாரு. அப்படின்னு நல்லா தான் கவனிக்கிறாரு. இவள் படம் சொல்ல போகிறான். ஆனால் எல்லாரும் கிருஷ்ணர் பார்த்து அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறா, ஆஹா எவ்வளோ அழகு, கிருஷ்ணர் வந்து இவருக்கு தான் போகணும், முதல் நாள் நடக்கிற கல்யாண சடங்குகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அது சொல்லாத நேற்று வந்து அங்கே காத்திருந்த பெண் ஜாதியை நேற்று வந்து கொத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரியாக இருக்குது. இவருக்கு முதல் நாள் நடந்துருது. ஆனால் பாருங்கள், கல்யாணம் மட்டும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எந்த நிமிஷமும் என்ன வேணால் ஆக்கலாம். எல்லாருமே சந்தோஷப்படும் போது அதே மாதிரி ருக்மணி ரொம்ப அழகாக பூஜைக்கு கிளம்புறா. என்ன அழகாக கிளம்புறா பாருங்கள். அவரோட அழகு வந்து பகவானோட மாயை போல் இருந்ததுன்னு பாகவதம் சொல்கிறது. திருமானோட மாயை என்ன கேட்கணுமா? அவர் உங்களை மாயையில் மயக்கணும்னு நினச்சான்னு வச்சுக்கலாம், மயங்கியே ஆகும். பேர்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது. இப்போ அப்படி அழகு மாயை மாதிரி அவர் அழகாக இருக்கலாம். எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு அழகான ஒரு இடை, மகாலட்சுமியாச்சே, நம்மளால் வர்ணிக்க முடியுமா? இருந்தாலும் தெரிஞ்ச வரையும் வர்ணிக்கலாம். அழகான இடை, அழகான குண்டலம், அழகான மூஞ்சி, இளமை, அழகு. அப்புறம் இதில் வந்து ரத்தின மேகலை போட்டுருக்கா. அழகான மரபவங்கள், கூந்தல் ரொம்ப வெடிப்பான அழகான கூந்தல், அழகான பார்வை, கண்ணு தாமரை கண்ணாச்சு அவளுக்கும், அழகான பார்வை, அழகான புன்னகை, கோவப்பழம் போல் இதழ், அழகாக முள்ள முட்டு போல பல்லு, அப்படி சலங்கையோட சல்லு சல்லு சல்லுன்னு வரா. அதே மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. பூஜைக்கு போகிறா. போனதுக்கப்புறம் அம்பிகையை ரொம்ப சேவிக்கிறா. அம்மா சிவபத்னியே கௌரி அம்மா, எனக்கு எப்படியாவது கிருஷ்ணனை மனம் முடிச்சுக்கிடும்போ அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சுப்பிரமணியோடு இருக்கிற அந்த பார்வதியை வணங்குறான்னு பாகவதம் சொல்கிறது. அதே மாதிரி அங்கே வந்து அந்த தேவியை வந்து தான் கையாலே நீராட்டி சந்தனம், அக்ஷதை, தூபம், புத்தாடை, பூமாலை, நகை, காணிக்கை பொருள் இதெல்லாம் வச்சு தீப தேடி ருக்மணி அம்மா வழிபட்டா. அதே மாதிரி அங்கே இருந்த சுபங்கடிகள் பிராமண பெண்களுக்கெல்லாம் உப்பு, அப்பம், தாம்பூலம், திருமங்கலிய சரடு, பழம், கரும்பு இதெல்லாம் நம்ம சுமங்கலிக்கு கொடுக்கணும்னா அதெல்லாம் அவனும் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப மௌனமாக பேசாத அழகாக வரா. அழகை பார்த்து அங்கே கீழே இருக்கலாம் சுக்கி போயிட்டா. வீரர்கள் கம்மி, இவருக்கு ஒரே திக்குன்னு அடிச்சுக்கிறது. வந்திருப்பாரா கிருஷ்ணன் சொல்லி தன்னோட தலையை இப்படி கோதிக்கிற வாக்கியத்தில் பார்த்தா கிருஷ்ணரை டக்குன்னு பார்த்துட்டா. அவ்வளோதான், ஓடி போகிறா. கிருஷ்ணர் கை கொடுக்குறாரு, ஏறி போகிறாரு. எல்லாரும் அசந்து போய் ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, ஒரே ஓட்டம். எல்லாரும் வந்து அப்போ ஐயோ இது என்னது. அப்போ கூட பாருங்கள், ஒரே ஓட்டமாக தேர் ஓடுறது. அப்போ வந்து இவன் சொல்கிறான், சே நரி மாதிரி எடுத்துன்னு போகிறானே, சிங்கத்துக்கு வச்சிருந்த சாப்பாட்டை நரி எடுத்துன்னு போகிற மாதிரி. யார்? சிசுபாலன். அவன் சொல்கிறான், அது ஜராசந்தன் சொல்கிறான், கிருஷ்ணர் வந்து நரியான், இவன் பெரிய சிங்கம்மா சிசுபாலன் சொல்லி ஜராசந்தன் சொல்கிறான். அது அப்படியே உள்டா. இதெல்லாம் இவர் இப்படி சொல்லி ஜராசந்தனுக்கு ஒரே கோபம். இந்த கிருஷ்ணர் எப்போவுமே நல்ல வழியிலேயே போகமாட்டான், அவன் குள்ளா நரி மாதிரி அப்படின்னு திட்டிட்டு நேராக இவர்கிட்ட சிசுபாலன் கிட்ட வராரு. சிசுபாலன் எழுந்துரு, அவர் பாவம் ரொம்ப கற்பனையில் இருக்கலாம். சிசுபாலன் வரா, ருக்மணி கையை பிடிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும், கிருஷ்ணரே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துருன்னு சொன்னதுக்கப்புறம் பாவம் நேற்று வரலையே எல்லாமே நடந்து பாருங்க, எதுவுமே உலகத்தில் சாஸ்வதமே இல்லை பாருங்க. இவர் பண்ணியிருந்தவருக்கு ஒரே இன்னும் அதுதான் சிசுபாலனுக்கு சம்பவம் வந்துடுது. ஏன்னா ருக்மணி கை விட்டு போனாரா, இவர் எவ்வளோ பெரிய விஷயம், சாட்சாத் மகாலட்சுமி, இவனுக்கு தகுதி இல்லை அது வேறு விஷயம். ஆனால் கடைசி வரலையும் உட்காந்தான்ல மனையில். கல்யாணம் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் அப்படின்ற நிலைமையில எப்படி ஆசைப்பட்டு எனக்கு வெறுப்பு தாங்க முடியல.
இன்னும் கொஞ்சம் பழி வாங்க. அதை பிற்காலத்தில் கிருஷ்ணரை திட்டுறான் இல்லையா, இந்த வைத்தர்ஷன் தான் அப்படி தான் திட்டுறான். அப்புறம் போகிறான், அந்த தம்பி ருக்மிணிக்கு ஒரே ருக்மி இருக்கானே, அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி கிருஷ்ணரை நான் கல்யாணம் பண்ணிக்க விடவே மாட்டேன், தங்கையை கூட்டின்னு வந்துடுவேன், அவனை என்ன பண்ணுறான் பாருன்னு, நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சி இவன் கிருஷ்ணரை நான் என்ன பண்ணுறான் பாருன்னு ரொம்ப வீரா வயசம்மா ருக்மி பின்னாடியே போகிறான். நான் கண்ணா பின்னா, ஏய் நிறுத்து, என்னை தூக்கின்னு போயிட்டியே, நீ எல்லாம் ஒரு இவனா, நீ நேராக தானே சண்டை போடுறோம் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே வரான் பின்னாடி வேகமாக. நில்லு மதிக்கட்டவனே, இடையனே, என் தங்கையை பதார்த்தமாக பிடிச்சி இழுத்துன்னு போகிறேன், இப்படி இப்படின்னா திட்டுறான். அவன் வேலை பிடிச்சி இழுத்துனா. ஆனால் கிருஷ்ணரை வந்து ஒன்றும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவர் வந்து கொஞ்ச நாள் பொறுமையாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் பொறுமை இல்லை. அவரை கொள்ளலான்னு பார்க்கும்போது நம்ம ருக்மணி சும்மா இருப்பாளா? நல்லவனோ கெட்டவனோ, பெண்களுக்கு வந்து பெண்கள் பிறந்தாத்துலேயும் ஒரு சகோதரர்கள் மேலேயும் அந்த பாசத்தை வந்து அளவிடவே முடியாது. அது மகாலட்சுமியிலேருந்து சாதாரண பொண்ணு வரலையும் இதே நியமம் தான். பிறந்தாங்க அப்படின்னால ஒரு சந்தோஷம். எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்கள் அம்மா அதுக்கு போகிறேன்னா எவ்வளோ குஷி பார்த்தீங்களா? அண்ணா பார்த்தீங்களா, அண்ணா பண்ணி மதிக்கவே மாட்டா, இருந்தாலும் போகிறதுல ஒரு சந்தோஷமாக போவோம். அது திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அது ஒரு அந்த பிடிப்பு வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது கடவுளாக கொடுக்குற அது ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்டவளுக்கு ருக்மிணி பாவம் முதல்ல அண்ணா வேற இல்லையா, கண்ணாலேயே கெஞ்சரா. அவரை பார்த்து கிருஷ்ணர் புரிஞ்சுட்டாரு, இல்லை நான் கொல்ல மாட்டேன், சும்மா வந்து அவரோட மேலாடையை கட்டி அந்த மீசையும் கேசத்தையும் மட்டும் வலிச்சு அலங்கோலமாக ஆக்கிட்டார். அது மட்டும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த தாமரை ஓடையை வந்து யானை எப்படி அழிக்கும் அதே மாதிரி அந்த படையெல்லாம் அந்த கூட்டின வந்து ருக்மிணி படை, அந்த ருக்மி ஆசிரம படையையும் அப்படி அழிச்சிட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து விட்டுட்டான். போயிஞ்சுங்க ஒரே கோபத்தில் அங்கேயே உட்காந்துட்டான், வரவே இல்லை. அப்புறம் பலராமன் சொல்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட, நம்ம ருக்மிணி கிட்ட, அம்மா மச்சினர் இல்லையா, அம்மா தப்பாக நினச்சிக்காத, வேறு வழி இல்லாத கிருஷ்ணர் இந்த மாதிரி பண்ணார், நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது, ஒரு வீரத்துக்கு அழகு இல்லையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ருக்மிணியை, ஏன்னா அமத்துக்கு ஒரு பொண்ணு கண் கடங்காத வரணும் இல்லையா அப்படின்னு. அது குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வைக்கிறவங்களும் இப்படி தான் பேசுவாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத மாதிரி பேசுவோம், கழிச்சுன்னா கொடுக்க மாட்டான். அதில் பலராமன் ரொம்ப அழகாக பேசுவான் ருக்மிணிக்கிட்ட, ஏன்னா அவன் மனசு ரொம்ப வாடி இருக்கு, நீ வாமா ஆற்றுக்கு வரும்போது சந்தோஷமாக வா, வேறு வழி இல்லாதவங்க அப்படி பண்ணான்னு சொல்லி கிருஷ்ணரை சப்போர்ட்டிங்காக பேசுகிறாரு. இது ருக்மிணிக்கும் தெரியும், கூட்டின்னு வராரு. ஆனால் இதுலேயும் ஒரு சூக்ஷ்மம் பார்த்தீங்கன்னா, வந்தாரா, வந்த உடனே அந்த பொழுது காட்சி போயிருக்கனால கிருஷ்ணரை எப்படி சொல்கிறா, எல்லாரும் எப்படி சொல்கிறா, எல்லாரும் பொண்ணு பின்னாடி போடுறாரு, கோபியை வந்து தூக்கில விழிச்சு ஆடியார், இப்படி இப்படின்னு பெண்களை அவளுக்கு நிறைய பேர் கிருஷ்ணர் நினைப்பு கோபியோடையே இருக்கார். அப்படிலாம் கிருஷ்ணர் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியாது. ருக்மணியை கூட்டின்னு வந்துட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கல கூட்டின்னு வராரு. ஆனால் பண்ணிக்கிறது கூட ஒரு அந்த புறத்து காட்சிகள் வந்து அவள் அம்மா கூப்பிடுறாரு, அம்மா இந்த அம்மா ருக்மணி நான் கூட்டின்னு வந்திருக்கம்மா, விதர்பதேசராணி, நீங்கள் வச்சுக்கோங்க, இவாத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் முறையாக பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கூப்பிடுங்கம்மான்னு சொல்லி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அந்த தான் கிருஷ்ணர் நிற்கிறார். ஏன்னா தர்மம் 1000 சுதந்திர கிருஷ்ணர் ராமர் அவதார புருஷர்கள் பெருமாள் இல்லையா, தர்மத்தை மீறி ஒரு காரியம் கூட அவள் பண்ணவே மாட்டாள். நம்ம சொல்லி காட்டுற மாதிரி அவள் இருக்கவே மாட்டாள் இல்லையா. யார் கேட்க போகிறா, கூட்டின்னு வந்தாச்சு கல்யாணம் தானே அப்படின்னா இல்லை, அது கூட முறையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முறையாக பத்திரிக்கை வச்சு அப்பா அம்மாவும் சந்தோஷமாக வரா, என்ன அப்பா கூட சந்தோஷம் தான், பரவாயில்ல என் குழந்தை நல்ல இடத்துக்கு தான் போகிறா, பழம் நழுவி பாலில் விழுந்தா மாதிரி அது நழுவி வாயில் விழுந்தா மாதிரி நம்ம ருக்மணி நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வந்து அந்த நகரமே ரொம்ப துவாரகா நகரம் எப்படி இருக்கும், கல்யாணமாச்சே எப்படி இருக்கும், நல்ல கொடி பலகமான பூ மாலையெல்லாம் போட்டிருக்கு, ஆடைகள் ரத்தின தோரணம் ஒரே ரொம்ப அழகழகாக இருக்குது. எல்லார் வீட்டு வாய்களும் பூர்ண கும்பம் இல்லாமல் இருக்குது. திருமண அழைப்புக்கு இணங்கி நிறைய அரசர்கள், யானைகள், அப்படியே அந்த யானைக்கு மதம் பெருக்கிறதுனா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான யானையம். அதெல்லாம் வீட்டில் வந்துடுது, வீட்டு வாழையில் வாழை மரம் கமுகு எல்லாமே கட்டியிருக்கு. மகிழ்ச்சி எங்கே படுத்தாலும், ஏன்னா அழகு எப்படி இருக்கும், கிருஷ்ணர் அழகு ருக்மணி அழகு, பார்க்குறவளுக்கு ஒரு விருந்து இல்லையா, அத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. எல்லாரும் வந்து அங்கங்கே ஒரு கோடி வெறி பேசுகிறான். பார்த்தியா ருக்மணிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எவ்வளோ அழகு பார்த்தியா, இப்படி வந்துட்டு அழைப்பிட்டுனா ஒரு கிருஷ்ணர் பார்த்தியா, கிருஷ்ணரே மக்கிட்டாலே அவ்வளோ அழகு போகிறோம். ஆமாம் அவளை ருக்மணி என்ன அழகு, அவளை யார் கல்யாணம் பண்ணிக்காத இருப்பான் அப்படின்னு அத்தனை பேரும் பேசி கண்ணால் அனுபவிச்சு கிருஷ்ணரோட ருக்மணி கல்யாணமும் கோலாகலமாக நடக்கிறது. இந்த கல்யாணத்தை கேட்டால் நமக்கும் ஆற்றுல மங்களமான காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தாத்பரியம். ஏன்னா ஒரு சில பேருக்கு கல்யாணமும் பாப்பாவும் கல்யாணமே ஆகாது, ஏதாவது தள்ளி போயிட்டே இருக்கும்.
வேலை கிடைக்கும், ஃபாரின் போகணும், அது கொஞ்சம் தடங்கலாக இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன தடங்களோ அதெல்லாம் தடங்களே இந்த ருக்மிணி கல்யாணம்னு கேட்டால் மங்களம் நடக்கும் அப்படிங்கிறது பாகவதம் சொல்கிறது. இதை கேட்ட அத்தனை பேருக்கும் மங்களம் கண்டிப்பாக நடக்கணும். இது கூட குரு கடாட்சம். எப்படின்னா அந்தணர்கள் ஆசீர்வாதம் பண்ணா இல்லையா, அம்மா ருக்மிணி ஒரு அழகாக ஸ்ரத்தையாக கதை கேட்குறாளே, அழகாக கேட்குற விதத்தை பார்த்தா ஆசீர்வாதம் தானா பண்ணிவிடுவா பெரியவர்கள்லாம். அவளுக்கு தெரிஞ்சிடும், கதை சொல்கிறவளுக்கு தெரியும் இல்லையா, முன்னாடி உட்காந்து எப்படி ஆர்வமாக கேட்குறா அப்படின்னு. ஐயோ இவ்வளோ அழகான ஒரு பொண்ணுக்கு நல்ல பதி வரணும், இவ ஆசைப்படுற மாதிரியே வரணும்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணா. இவளுக்கும் அந்த குரு கடாட்சம்லாம் இருந்திருக்கிற நம்ம ருக்மிணி அம்மாக்கும். அவள் என்னதான் மகாலட்சுமியாக இருந்தவள கடாட்சம் கிட்ட போலியோ குரு கடாட்சம் அவள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை கேட்குற அத்தனை பேருக்கும் நிறைய சௌபாக்கியம் சந்தோஷம் கிடைக்கணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.